ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியன் வந்து பெங்களூருக்கு பேட் பாஸ் வாங்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வானதி கடைக்கு வர, நானும் கூட வர்றேன்னு சொல்ல, வேணாம் வானதி, நான் வர முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொல்ல, பிடிவாதமா அதெல்லாம் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லவும், உங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லவும், அதை நான் சமாளிச்சுக்க, நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணவும், வேற வழி இல்லாம பெங்களூருக்கு வந்து வானதியும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு பாண்டியன். பாண்டியன் பயந்த மாதிரியே வந்து சில பேட் பாக்ஸ் எல்லாம் கிடைக்காம போக டயம் ஆகிக்கிட்டே இருக்கவும் சொல்றாரு வானதி கிட்ட, வானதி நான் சொன்னேன்ல, நீ கேட்க மாட்டேன்ட்ட, இப்பயே மணி 5:30 ஆயிடுச்சு, எப்படியும் பேட் பாக்ஸ் வாங்குறதுக்கே 10-11 போல, அதுக்கு மேல கிளம்பி போனா உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, இதுக்கு தான் உன்னை வேணாம் சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேன்ட்ட அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறாரு. ஏன் பாண்டி, நானே பயப்படாம இருக்கல, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற, நான் சமாளிச்சுக்கிறேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும், நீ வேற என்னை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி கார்ல போய்கிட்டு இருக்கையிலே அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கு. பாண்டியன் பயந்தபடியே பேட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி இங்கே அவங்க கிளம்புறதுக்கே வந்து மணி 12 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வானதி சொல்றாங்க, பாண்டி இனிமே நீ வண்டியை எடுத்து ஓட்டாத, எனக்கு தூக்கமா வருது, ஒரு ஓரத்துல வண்டியை நிப்பாட்டிரு, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மெதுவா வண்டியை எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லவும், அப்ப என்ன விளையாடுறியா, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து வானதியை சத்தம் போட, அதுதான் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீயும் தூக்கத்தோட இருக்க, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டேன்னா என்ன பண்றது, நீ ஓரமா காரை நிறுத்து, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் தூங்கி காருக்குள்ளே தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், விடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம் அப்படிங்கிறாரு பாண்டி. ஆமாம், எனக்கு ரொம்ப தான் தைரியம், இப்போ என்னங்கிற, பேசாமல் ஓரமாக நிப்பாட்ட போறியா இல்லையா, எனக்கு தூக்கமாக வருது அப்படிங்கிறாப்புல வானதி. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வானதி அம்மா புலம்ப ஆரம்பிச்சிருது, எவ்வளவு நெஞ்சு எழுத்திருந்தா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரல, என்னங்க பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பாட்ட கேட்க, வேற என்ன செய்ய முடியும், அவ இஷ்டத்துக்கு தானே திரிகிறா அப்படின்னு சொல்லவும், உடனே வானதி அண்ணன் இருந்துகிட்டு, எல்லாம் நீ கொடுக்குற செல்லந்தாயா அவளுக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்பாவை ரொம்ப கோபமா பேச, அவரை திட்டுறதை விடுறா, அவ இப்ப எங்க இருக்கா, எங்க போயிருக்கான்னு தெரியலையாடா அப்படின்னு சொல்லவும், போன் இருக்குல்ல, போன் போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லவும், போனை போடுறாங்க வானதிக்கு. ஆனா வந்து வானதி போனை எடுக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா வானதி அங்கே தூங்கிக்கிட்டு இருக்காப்புல, போனை எடுக்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லவும், இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னடா செய்யறது, போனும் எடுக்க மாட்டேங்கிறாடா அந்த ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அம்மா பேச ஆரம்பிக்குது. ஒருவேளை பாண்டியன் வீட்டில் போய் தங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லவும், செஞ்சாலும் செய்வா உன் மக, ஏன்னா எதுக்கும் துணிஞ்சவ தானே உன் மக, பிள்ளையாவா வளர்த்து வச்சிருக்காரு, இந்த இவர் கொடுக்குற செல்லம் தான் இவ்வளவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பாவை சத்தம் போட, டேய் முதல்ல அவரை சத்தம் போறதை விட்டுவிட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிடா அப்படின்னு சொல்லவும், என்னத்தை யோசிக்க சொல்ற, போலீஸ்காரவங்க பூரா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னும், ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, உங்களை மீறி அவன் கல்யாணம் பண்ணா சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதனால நம்ம போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லவும், ஏமா அன்டையமாச்சு இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற வானதி அண்ணன் சொல்ல, அன்டையமா இருந்தா என்னடா, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்டா, அப்பதாண்டா அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லவும், சரின்னு வானதி அம்மா அப்பா அண்ணன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க உங்க பொண்ணை எப்ப இருந்து காணோம் அப்படின்னவும், காலேஜ் போனதுல இருந்து அவ இன்னும் வீட்டுக்கே வரல அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப அன்டைமா இருக்கு, இப்ப வந்து நாங்க எதுவும் விசாரிக்க முடியாது, காலையில வந்து அந்த பையனுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, காலையில வந்து நாங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதி அம்மா வந்து பாண்டியன் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு தூக்கமே வரல, இவ்வளவு நேரம் ஆகியும் எவ்வளவு தைரியமா அவனோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா, ஊர் தான் சுத்திக்கிட்டு இருக்காளா, இல்ல அவன் வீட்டுக்கே போயிட்டு தாலியிலேயே கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து வானதி அம்மா அப்பா அண்ணன் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்து நடேசன் வீட்டுக்கு வர்றாங்க. நடேசன் எப்பயும் போல வந்து வெளியில படுத்திருக்காரு. போலீஸ் வந்து நடேசனை, ஐயா எந்திரிங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் முழிச்சு பாக்குறாரு. போலீஸோட வானதி அம்மா அப்பா அண்ணன் 3 பேரும் நிக்கிறாங்க. அதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன காலையிலே 7:30 வருது அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் விஷயம் அப்படின்ட்டு நடேசன் கேட்குறாப்புல. இவங்க பொண்ணை காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நேற்று காலேஜ் போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்கிட்ட, உங்க பையன் எங்கன்னு போலீஸ்காரவங்க கேட்கவும் நடேசன் சொல்றாரு, என் பையன் பாண்டியன் வந்து பெங்களூர் வரையும் பேட் பாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப இவங்க பொண்ணை காணாம சொல்றாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லவும், அது அவங்ககிட்ட கேளுங்க, பெத்தவங்ககிட்ட கேட்காம என்னட்ட வந்து பொண்ணை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உங்க பொண்ணும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல, அப்ப பையனையும் பொண்ணையும் ஒரே நேரத்துல காணாமனா பெத்தவங்களுக்கு
உங்களுக்கு சந்தேகம் வராதா? அவங்க சந்தேகப்படுறது நியாயம் தானே, அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கவும், இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள இருந்து சேரன் வந்து வெளியே வர்றாரு. என்ன போலீஸ் வந்திருக்கு, வானதி அம்மா அப்பா வேற கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. இவங்க பொண்ணு நேற்று காலேஜ் போனவங்க இன்னும் வீட்டுக்கே வரல, விடிஞ்சிருச்சு, இன்னும் ஆளை காணாமட்டே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்க தம்பியும் கடையிலையும் இல்லை, வீட்லையும் இல்லை, எங்கே போனாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா வந்து பெங்களூர் வரையும் பேட் பாஸ் வாங்க போயிருக்கதாக சொல்கிறாப்புல. ஆமாம் சார், அது உண்மைதான். என் தம்பி வந்து பேட் பாஸ் வாங்க தான் போயிருக்கான். வானதி நேற்றுலேருந்து வரலையா அப்படின்னு சொல்லி அவரும் அதிர்ச்சியோட கேட்க, 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? உங்கள் தம்பி தானே வானதியை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கொஞ்சம் அதட்டியே கேட்கவும், என்ன பொண்ணை பெற்றவங்க பொண்ணை காணாமல் சொன்னால் உங்கள் தம்பி பேட் பாஸ் வாங்க போகிறதாக உங்கள் அப்பா மாதிரியே நீங்களும் பதில் சொல்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ரொம்ப மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்கவும், இல்லை சார், வானதி எங்கே போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார், தெரியாதுதானே தெரியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வானதியும் பாண்டியும் காரில் இறங்குறாங்க நடேசன் வீட்டுக்கு முன்னாடி. இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. நடேசன் வீட்டுக்கு முன்னாடி வானதியுடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் நிற்கிறாங்க. நடேசனும் சேரனும் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் உங்கள் காரை விட்டு இறங்கவும், வானதியும் பாண்டியனையும் சேர்த்து பார்த்த போலீஸு, இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ உங்கள் தம்பியோட தானே அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லவும், சத்தியமாக என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், போலீஸ்காரங்களை பார்த்ததும் பாண்டி வேகமாக வர்றாரு. சார் என்ன சார், என்ன பிரச்சனை அப்படின்னும், டேய் உன்னைய பற்றி தான்டா இங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேடா கூட்டிகிட்டு போனேன் இந்த பிள்ளைய நைட்டெல்லாம் பெற்றவங்க பொண்ணை காணாமட்டு என்னட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னதான் நீ லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் நைட் நேரம் எதுக்குடா ஒரு பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ரொம்ப மிரட்டி கேட்கவும், சார் அது வந்து அப்படின்னவும், அதுக்கு வானதி சொல்கிறாங்க, சார் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் வந்து அவரோட போகணும்னு சொன்னேன், அவர் எவ்வளவோ சொன்னார், நான் தான் கேட்காம நான் தான் அவரோட சம்மதிச்சு தான் போனேன் அப்படின்னவும், என்னம்மா பேச்சு பேசுகிற, மேரேஜ் ஆக முன்னே இப்படி நைட்டோட நைட்டாக என்ன தான் வந்து லவ் பண்ணாலும் இப்படி தான் போவீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும், சேரன் கேட்குறாரு, என்னடா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் இவ கேட்க மாட்டேன்டானே, அதனால தான் இவளை வந்து நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னவும், அதுக்கு சேரன் கோவப்படுறாரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுடா, அது சொன்னால் நீ கூட்டிகிட்டு போவியா? இப்போ இந்தா காணாமட்டு இங்கே கொண்டாந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நடேசன் யோசிக்கிறாரு, சரி இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போலீஸை பார்த்து சொல்கிறாரு, இப்போ என்ன சார், இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்குமே தெரியும். இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு போனாலும் இவங்க அம்மா அப்பா இந்த பொண்ணை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கோவமா நடேசனை பார்த்து போலீஸ் கேட்க, இப்போ இந்த இடத்துலையே இந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் உங்கள் முன்னாடியே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் வானதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கேட்டு வானதி அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே ஆகுறாங்க. பாண்டி சொல்றாரு, என்ன பேச்சு பேசுறீங்க, அண்ணனு கல்யாணம் ஆகாம, டேய் சும்மா அண்ணனு கல்யாணம் ஆகாம அண்ணனு கல்யாணம் ஆகாமன்னு இப்படி பேசாதடா, அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு ஓகே ஆயிருச்சு, பேசாம நான் சொல்றபடி தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சேரா போய் உள்ள தாலி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்படியே சோழன் நிலா பல்லவன் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு வாடா, எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு சேரன் 3 பேரையும் எழுப்பிட்டு வந்து தாலியும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம சோழன் நிலா பல்லவன் எல்லாரும் வெளியே வர போலீஸோட இங்கே எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஷாக்காகிறாங்க. அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்லி தாலியை எடுத்து கொடுக்குறாரு. தாலியை கையில வாங்கிட்டு வேற வழி இல்லாம வானதி கழுத்துல தாலியை கட்டுறாரு. இதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க வானதி அம்மா அப்பா அண்ணன் 3 பேரும்.